ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க ஆரியம். பாருங்கள், இந்த ஆரியத்தை மாட்டுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு அரைக்கிறது. மாடு கன்று போட்ட மாட்டுக்கு கூழ் காய்ச்சி இது ஆரியத்தில் கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டு இது தான் தேங்காய் எண்ணெய் ஆட்டுற இது மிஷினு. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நம்ம தேங்காய் உடச்சி காய வச்சு எடுத்துகிட்டு போனால் ஆட்டிக்கிட்டு வந்துடலாம். இது தாங்க மக்காச்சோளமும் ஆரியமும் வாங்கி அரைக்கிற மாட்டுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு கன்று போட்ட மாட்டுக்கு. கலக்கி அரைக்கணும். நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டு இதுதாங்க மிஷினு. மாவு ஆட்டுறது, வெள்ளைப்பொடி ஆட்டுறது. இது மாவாட்டி கோதுமை நம்ம எல்லாம் க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு போய் ஆட்டினா நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி செய்யலாம். மாவாட்டுறது மிஷினு. கோதுமை மாவு. இது முல்லைப்பொடி கறிக்கு நம்ம சாம்பாருக்கு எல்லாமே ஆட்டி கொடுக்குவாங்க. இந்த இடத்துல விவசாயிங்கள்லாம் போய் நம்ம இங்கே ஆட்டிக்கலாம். பாருங்கள், முல்லைப்பொடி தான் கறி மசாலா, கறி காக்கிற மசாலா எல்லாம் போட்டு ஆட்டி அது விற்பனையும் செய்கிறாங்க. தேங்காய் நாட்டுறது. எல்லாமே ஆட்டிக்கிட்டு இருக்குது, எல்லாம் ஓடுது. பாருங்க, மிஷின்னு மாவு ஆட்டிகிட்டு இருக்குது. மாவு கட்டு தள்ளிட்டு இருக்காங்க மாட்டுக்கு கூழுக்கு காய்ச்சறதுக்கு. கூழ் காய்ச்சறதுக்கு மாவுக்கு அரைக்கி போகணும். சரி, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அனுப்புகிறோம். எனக்கெல்லாம் முதல்ல தெரியாது. இப்போ தான் நாங்களும் எப்படி செய்யணும் என்னன்ட்டு கருப்பட்டி போட்டு கூழ் காய்ச்சி மாட்டுக்கு ஊற்றினா மாடும் நல்லாயிருக்கும், பாலும் சேர்த்து வரும். இது உங்களுக்கு நீங்களும் பார்த்து இது பண்ணுங்க. எனக்கும் தெரியாது, எல்லாம் கேட்டு தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்கள், இது புண்ணாக்கு அரைக்கிற மிஷினு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம கட்டி புண்ணாக்காக இருந்துச்சுன்னா அதில் போட்டு அரைச்சி கொடுக்குவாங்க இந்த இடத்துல. இதாங்க புண்ணாக்கு அரைக்கிற மிஷின். பாருங்கள், இதான் புண்ணாக்கு அரைச்சது. புண்ணாக்கு பொடியாக அரைச்சிட்டு கட்டி போட்டால் பொடியாக தூளாக அரைச்சி கொடுக்குறாங்க. இதுதாங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுற மிஷின். தேங்காய் நம்ம இப்படி வெட்டி போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஆனால் ஆட்டிட்டு அதில் போட்டு ஆட்டி நம்ம சுத்தமான எண்ணெயை ஆட்டி நம்ம வீட்டுக்கு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கினா கலப்படமா அளவுந்தெல்லாம் போட்டு ஆட்டி கொடுப்பாங்க. நம்ம சுத்தமானதாக போட்டு ஆட்டிக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.